மாதவியை வீட்டை விட்டு அடித்து நடுத்தெருவுக்கு விரட்டிய அருணாச்சலம் நடந்தது என்ன? ரொம்பவே பார்த்தோன்னா இந்த மாதவி நல்ல வேஷம் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம மாதவியோட மொத்த ட்ராமாவும் பார்த்தோன்னா இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சிங்க. நம்ம மாதவி நினச்சிட்டாங்க இந்த சுந்தரவள்ளியும் சரி இந்த அருணாச்சலத்தை எப்படினாலும் நம்ம ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நந்தினி அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. இப்போ என்னோட அப்பா மேலேயும் என் மேலேயும் பழி போட்டவங்க நாளைக்கு சூர்யா சாரை கொல்றதை கூட தயங்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம். அதே மாதிரி தான் அவர் அந்த பட்டாசு வெடிக்கும்போது அந்த தீயை போட்டு அவங்கள கொளுத்தி அங்கேயே முடிச்சு கட்டுறான்னு பிளானாக போட்டாங்க. அதோட என்னை இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு ட்ராமாவை போட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கிட்ட ரொம்ப பார்த்தோன்னா விறுவிறுப்பாக நம்ம நந்தினி சொல்கிறாங்க. அந்த நந்தினியை எப்படியாவது முடிச்சு கட்டிலான்னு பார்த்தா இவ வீட்டுக்கு போயிருக்கா இல்லையா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த நந்தினியை எப்படியாவது ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு மாதவி இந்த சுந்தரவள்ளி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தெளிவாக பார்த்தோன்னா எல்லா விஷயமும் இப்போ நம்ம அருணாச்சலத்துக்கு தெரிய போகுது. எப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் இப்போ எல்லா விஷயமும் தெளிவாக தெரியுதுங்க. இதில் நம்ம நந்தினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாமே பண்ணது மாதவின்றது வீடியோ ஆதாரமாக கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மாதவியால் தப்பிக்க முடியாது. எதனாலனா நம்ம மாதவி நினச்சிட்டாங்க இது லேசுப்பட்ட காரியம், இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம், நம்மளை யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நந்தினி மட்டும்தானே கை நீட்ட அரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அருணாச்சலம் ஏன் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்ததை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவரோட மறுமுகத்தை பார்த்தோன்னா இப்போ இந்த மாதை பார்க்க போகிறேங்க. எப்படின்னு கேட்டால் இப்போ நந்தினி வீட்டுக்கு வரவும் அந்த இடத்துல நந்தினி என்ன பண்ணாங்கன்னா இங்கே பேசி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விஷயமும் பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ எவிடன்ஸ் பக்காவாக எடுத்து வச்சு தான் அதில் அதாவது நம்ம மாதவி பக்காவாக சிக்க போகிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த இடத்துல இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆதாரத்தையும் காட்டுறாங்க. நீங்களே பாருங்க ஐயா, இது எல்லாமே யார் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம மாதவி பார்த்தோன்னா பக்கா திட்டமிட்டு எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம மாதவியை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டேன். இந்த அருணாச்சலம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் யாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காதீங்க, சுந்தரவள்ளி நீ உன்னோட மாப்பிள்ளை உன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாமா, உங்கள் கையில் கொஞ்சம் பேசணும், பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ராமாவை போட்டு வர சொல்கிறாங்க. அதில் நம்ம சுந்தரவள்ளி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது கம்பெனி பிரச்சனை தான், நீ கொஞ்சம் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எதனாலன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னதை மட்டும் செய், இதுக்கு மேலே தேவையில்லாமல் எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் ஐயா முதல் தடவையாக சுந்தரவள்ளிகளை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுந்தரவள்ளி என்னடா இது ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரையும் இப்போ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. சூர்யாவும் பார்த்தோன்னா அந்த இடத்துல அனாதையாக இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் நம்ம துளசி பார்த்தோன்னா வராங்க. உடனே துளசி அங்கே விட்டுட்டு வரும்போது தான் இங்கே பெரிய அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில் விடிய இழந்த உடனே பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. என்னன்னா நம்ம நந்தினி காட்டின ஆதாரத்தை பார்த்து அருணாச்சலம் என்ன பண்ணாங்க, அதே எவிடன்ஸை பக்காவா இந்த மாதவிக்கு காட்டவும் மாதவி கையுங்காலமாக சிக்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது, இந்த நந்தினி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாம் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பக்காவாக அவளை சிக்க வச்சுட்டோம். இனிமேல் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த டைமில் நம்ம ராஜ்யம் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும்னு சொல்லி. ஆனால் நம்ம மாதவி என்னென்ன திட்டம் போட்டாங்களோ அது எல்லாமே மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சு, தவிடுபடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம நந்தினி என்ன பண்ணாங்க, சூப்பரான காரியம் ஒன்று பண்ணிட்டாங்க. ஆதாரத்தை எடுத்தது தான். இப்போ அருணாச்சலம் இந்த எவிடன்ஸை காட்டி கேட்கும்போது இது யார் உங்கள் ஆயாவா நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா இது நான் இல்லைப்பா, இது எல்லாமே இந்த எதுலேயோ பண்ணி இப்போ என்னை மாட்ட வைக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லும்போது நந்தினி ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கே போக கிடையாது, அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அவள் கையில் ஃபஸ்ட்டு ஃபோனே கிடையாதுன்னு சொல்லி தான் நம்ம அருணாச்சலம் கேட்குறாங்க. இதில் நம்ம அருணாச்சலம் கேட்டது எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம மாதவிக்கு செருப்படி தான் அங்கே பார்த்தோன்னா விழ ஆரம்பிச்சுது. இனிமே நீயும் சரி இந்த அசோகனும் சரி ரெண்டு நம்பிக்கை துரோகிகளும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது.
கொஞ்ச நேரம் கூட இங்கே இருந்தீங்கன்னா உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன், உயிரோட வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, இப்பே கிளம்பிட்டீங்கன்னா உயிர் பொழைச்சிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லி அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் ஐயா மாஸ் காட்டியிருப்பாங்க. இந்த சீன் வந்து பார்த்தோன்னா எப்படா நடக்கும், எப்போ தான் வந்து இந்த மாதவி இந்த அருணாச்சலமும் சிக்குவாங்க, எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு துரத்துவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சூர்யா பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்ன நடந்தது, இப்போ இந்த சுந்தரவல்லியும் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாகிட்டாங்க. சே, நந்தினி தான் தப்பு பண்ண சொல்லிட்டு அவளை வந்து வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தோம். இப்போ அவளை கை நீட்டியும் அடிச்சிருப்போம், அவங்க அப்பா மேலே தேவையில்லாத பழியும் வந்து தூக்கி போட்டோம். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கு, எல்லாமே அவளுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்திருக்கு இல்லையா. அதனால் நம்ம சுந்தரவல்லி வந்து என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எல்லாத்த காரணம் இந்த மாதவின்றது எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லுது. இல்லைங்கம்மா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக நம்ம நந்தினி வந்து அந்த இடத்துல சுந்தரவல்லியை மன்னிச்சு விடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ என் புள்ளியை நானே அடித்து வீட்டை விட்டு தர்றதுன்னு சொல்லி சுந்தரவல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல காலில் இருந்து மன்னிப்பு கேட்டு ஒரு ட்ராமாவை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து பார்த்தோன்னாக்கா இது எல்லாத்துக்கும் வந்து மசியாமல் இந்த நந்தினியை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து நல்ல பொண்ணு நான் சொல்லியிருப்பேன், நீ கேட்கல சுந்தரவல்லி, இப்போ தெரியுதா யார் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லி இவங்க நம்ம பிஸ்னஸுக்கும் எதிரியாக மாறுறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதும் பிரச்சனையை உருவாக்குறாங்க, இவங்க நம்மளுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி பேசும்போது நானே வந்து இவங்கள அடித்து இழுத்துட்டு போய் வெளியே விட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ மாதவியும் இந்த அசோகனையும் வந்து பார்த்தோன்னா பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா திண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு ட்ராமாவை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் இது எதுக்குமே அந்த வந்து பார்த்தோன்னா மசியில் இப்போ நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம சுந்தரவல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக நின்றுட்டாங்க. இப்போ நாம் ஏதோ பேச போனால் இதுக்கு நாமளும் இதுக்கு உடந்தேன்னு சொல்லி நம்ம மேலேயும் வந்து ஒரு பொய்யான விஷயத்த சொல்லிடுவாங்க. நம்ம அமைதியாக இருக்கிறது தான் இந்த சமயத்தில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சுந்தரவல்லி அமைதியாகிட்டாங்க. ஆனால் சுந்தரவல்லியும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து இந்த நந்தினியை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுட்டாங்க இல்லையா. அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு முக்கியமாக ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். நம்ம சுந்தரவல்லி மட்டும் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, அமைதியாக இருந்துட்டா அந்த இடத்துல எதுவும் பண்ணாமல் நம்ம தண்டனை கொடுக்காம விட்டுருணும்னு சொல்லிட்டு தான் காப்பாற்றுறதுக்காக தான் அமைதியாக இருக்காங்கன்றது எல்லாருக்கும் நல்லாவே வந்து தெரியும். இப்போ இந்த மாதவி என்ன பண்ணாங்க, அப்பா என்னை விட்டுருங்கப்பா, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேவா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஆனால் அவள் பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையும் அவள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த மனுஷன் ஏன் புள்ளியாக ஒழிக்க பார்க்குறீங்கன்னா உங்களை நான் விட்டு வைக்க மாட்டேன், இனிமேல் இந்த அசோகனும் சரி நீயும் சரி எங்கள் மூஞ்சிலே முழிஞ்சிடாதீங்க, அப்படி எங்கேயாவது கண்ணுக்கு தென்பட்டாலும் அங்கேயே உங்களை வந்து நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு இதுன்றாங்க. சூர்யா வந்து கண் முழிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அருணாச்சலம் வந்து பார்த்தோன்னா இதுனாங்க. அப்போ இந்த கம்பெனிக்கும் 10 நாளாக வந்து என்னை போக சொன்னதும் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ராமா தானா, நந்தினி ஏதாவது செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தால் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத தெளிவாக கேட்கும்போது தான் அதுவுமே ஒரு மாஸ்டர் பிளான்ன்றது, இது எல்லாத்தையும் அம்மா தான் வந்து பண்ண சொன்னாங்கன்றதும் அந்த இடத்துல உளறிட்டான் நம்ம மாதவி. இப்போ நம்ம சுந்தரவல்லிக்கும் வந்து பார்த்தோன்னா சரியான தண்டனை வந்து கிடைக்க போகுது. எதனாலனா என்ன சுந்தரவல்லி நீ கூட வந்து சூர்யாவை திட்டமிட்டு வந்து போட்டு தள்ளுன்னு வந்து பார்த்தியா, நம்ம நந்தினியும் வந்து நீ தான் வந்து பார்த்தோன்னா இப்போ கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றது எல்லாத்தையும் புட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா உண்மையை சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம சுந்தரவல்லி இவருக்கு வந்து பார்த்தோன்னா விஷயம் தெரிஞ்சிச்சு, இது ஏதாவது எப்படியாவது சமாளிக்கணும், இந்த மாதிரி நம்மளை வேற சிக்க வச்சிட்டாலே அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணாங்க, நான் வந்து பண்ணனா இந்த பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு நம்ம மாதவி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சுந்தரவல்லி நாம் தப்பிச்சிடணும், நாம் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. ஆனால் நம்ம சுந்தரவல்லியும் பக்கின எல்லா தப்புக்கும் இனிமேல் தான் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம சூர்யாவுக்கு தெளிவாக தெரியும் இது எல்லாமே சுந்தரவல்லி சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்முழிச்சு வந்த உடனே அடுத்த கட்ட வேலையாக இந்த மாதவியும் இந்த அசோகனையும் தீர்த்து கட்டுறது தான் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி கிட்ட வருவாங்க. ஏன்னா இது எல்லாமே பண்ண சொல்லிடுது என் தாய் குலம் தான், அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நந்தினி மேலே பழியை போட்டது, நந்தினியோட அப்பாவை அடித்தது, நந்தினி அடித்தது எல்லாத்துக்கும் இப்போ சூர்யா எழுந்து வந்தால்
என்ன பண்ணுவார், என்ன மாதிரி தண்டனை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தான் மறக்காமல் கமெண்டில் வந்து தெரிவிச்சிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அருணாச்சலம் ஐயாவும் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்துட்டு இப்போ தான் வந்து ஹீரோ சீனே வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. நம்ம நந்தினியும் பொறுமையாக இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்தோன்னா மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம கல்யாணம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தாலே இவங்களை வந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நந்தினிக்கு விசுவாசமாக அவர் வந்து இருப்பார், எப்பவுமே இல்லை இப்பவும் இல்லை, அவர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமாக இந்த ஒரு சீரியலில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சூர்யா திரும்ப வரணும்னு நினைக்கிறேன். கமெண்டில் ஆட்டி நம்பிச்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.